அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 107 வசனம். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, எத்தனையோ உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பாடுகள், இப்படி எத்தனையோ காரணங்கள் மனிதர்கள் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். நமக்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய வசனம், நமக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கறது வசனம், நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து கொண்டு போவது வசனம், நம் பாவங்களை நீக்குவது வசனம், நம்மை பரிசுத்தப்படுத்துவது வசனம், நம்மை தீய வழியிலிருந்து விலக்கி நேர்வழியை நடத்துவது வசனம். ஆகவே வசனத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. எபிரேயர் 4:12 சொல்வது, கர்த்தருடைய வசனமானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டகரும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகளும் நினைவுகளையும் யோசனைகளும் வரையறுகளும் இருக்கிற வசனம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காம அந்த வசனத்தை விரும்பி தியானித்து வாஞ்சையோடு அதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது இரவும் பகலும் அது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதனை மாய்க்கும் என்ற விதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது, அதை உட்கொள்ளும் போது, ஆவிக்குரிய ஆகாரமாக உட்கொள்ளும் போது கர்த்தர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை, ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற வசனத்தை எல்லோரும் தியானிக்க வேண்டும். எங்கள் சபை எழும்பி பிரகாசிக்கணும். ஜாதியில் சொந்தமாக்க வேண்டிய இந்திய வாழ்வுக்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை வர தகுதிப்படுத்துங்க ராஜா. துதி கன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் மற்றவமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். என்றும் நல்ல பிதாவே, ஆமென்.